அப்போ நான் கடை வீதியில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் இந்துக்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அப்படி தொல்லை கொடுக்கறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஒன்று தட்டி கேட்கணும்னு என்னை வளர்த்துருக்காங்க. என்னுடைய வியாபார நிறுவனம் தங்கம் பாத்திர கடையை இரவோடு இரவாக கொள்ளையடித்து விட்டு எரித்து விடுகிறாங்க. பின்னாடி வச்சுருந்த கோழி பண்ணையை எரித்தாங்க. எல்லாமே எப்போ காரை எரித்தாங்க. உதாரணத்திற்கு இதெல்லாம் போன பிறகு ரேஷன் கடையில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குவோம். அந்த அரிசியை கஞ்சியாக காய்ச்சுவோம். துவையல் ஏதோ ஒன்று அரைச்சிட்டு அதை சாப்பிட்டு காலத்தை ஓட்டுவோம். இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய உருவாக்கிட்டேன். பொட்ட தரையாக இருந்தது, கட்டாந்தரையாக இருந்ததில் இப்போ இந்துக்களுக்காக கேட்குற சக்தியெல்லாம் உருவாக்கினோடனே வெறி பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. இவனை விடக்கூடாது அப்படின்னு வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்ச உடனே திட்டமிடுறாங்க, கொன்று விடணும்னு திட்டமிடுறாங்க. ஒரு ரவுடித்தனை நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ரோட்டில் இறங்கி ஒருத்தரையும் தாக்குறதில்லை. ஒரு அசிங்கமான வார்த்தையை வாயிலிருந்து வந்ததில்லை. இது எல்லா போலீஸுக்குமே தெரியும். ஆனாலும் நான் ரவுடி, நாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்குங்க, நானும் ரவுடி தான். ஆக அந்த வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவதுங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுயா தம்பி உங்களுக்குலாம் அந்த 90 விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும். அது தூக்கி போட்டாலும் ஒன்றாகாது, அது மேலே ஏறி நின்னாலும் எதுவுமே ஆகாது. அந்த கட்டை லூஸ் பண்ணினா வெடிக்கிற மாதிரி மிக நவீனமான வெடிகுண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாரத நாட்டிலேயே முதல் தடவை என்ன கொள்றதுக்கு அப்படிப்பட்ட வெடிகுண்டு வந்தது. அதை பிரித்தாங்க. பிரித்து எங்கள் மனைவி தூளாக பீஸாக போயிட்டாங்க. இப்போ தங்கத்தை கொலை பண்ணது யாருன்னே தெரியல. அது தானே தூக்குமாட்டி செத்து போச்சா, தனக்கு தானே வெடிகுண்டு வச்சுதா அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு வருது. 30 வருஷமாக எனக்கு நியாயம் கிடைக்கலையா? இந்த பாலகிருஷ்ணன் மேலேயும் ஹரிசிங் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் திமுக போலீஸு. திமுக தவறு செய்கிறவங்களுக்கு கொடுக்குற சலுகை இதுதான். 200 ஓவாயை வாங்கிட்டு என்ன 200 ஓவாயை வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் மதுவால் உங்கள் குடும்பம் அழியும், ரவுடியால் உங்கள் சொத்து இழக்கப்படும், மேலும் மேலும் இன்னலுக்கு ஆவீர்கள். ஆகவே திருந்துங்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் சிவசேனாவின் தமிழ்நாடு மாநில தலைவர் தானே சார்? சிவசேனாவின் தமிழ்நாடு மாநில தலைவரான தங்கமுத்து கிருஷ்ணன் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இளைய பாரத நேயர்களுக்கு உங்களுடைய முதல் நேர்காணலில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு இந்த இளைய பாரதம் சேனல் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? கார்த்திக் கோபிநாத்தை பிடிக்கும். அவர் சொல்லுகிற விதம், அந்த செய்தியை, கடுமையான செய்தியை கூட நகைச்சுவையாக அணுகுவது. எனக்கு நகைச்சுவைன்னா ரொம்ப உயிர். அதே நேரத்தில் அவர் அந்த செய்தியை சொல்லும்போதே 2-3 நகைச்சுவை சொல்லித்தான் சொல்லுவார் கார்த்திக் கோபிநாத் அவர்கள். அப்படி தான் எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆவலாக இருந்தது. இது எப்படின்னு சொன்னால், கசப்பு மருந்தை நோய் தீர்க்கிறதுக்கு தேனில் குழச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த கார்த்திக் கோபிநாத் எவ்வளோ கடுமையான விஷயங்களையும் அந்த நகைச்சுவை மூலம் கொண்டு போய் சேர்க்கும்போது அது வெற்றி பெறுது. ஆகவே கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கும் இளைய பாரதம் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், மிக்க நன்றி சார் இளைய பாரதத்தை பற்றி பேசுனதுக்கு. சார், இப்போ நீங்கள் RSS, அதுக்கப்புறமேட்டு இந்து முன்னணி, அதுக்கப்புறம் இப்போ சிவசேனாவோட தலைவராகவும் ஆயிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன சார் ஆரம்பத்துலேருந்து? நான் இயல்பாகவே ஒரு வியாபாரி. எங்கள் பரம்பரை குடும்பமாக வியாபாரி. நான் நாகூரில் தான் திருமணம் பண்ணேன். எங்கள் தாய் மாமா பொண்ணை தான் திருமணம் பண்ணேன். நாகூர் கடை வீதியில் தங்கம் எவர் சில்வர் பாத்திர கடைன்னு வச்சு நடத்திட்டு இருந்தேன் மனைவி பேரில். அப்போ எனக்கு கொஞ்சம் தேசபக்தி கதையெல்லாம் படித்ததுனால தேசபக்தி எனக்கு அதிகம். வியாபாரியாக இருக்கும்போது இந்த புத்தகம்லாம் படிப்பேன். அந்த வகையில் எனக்கு தேசம்னா கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரி எனக்கு இயல்பானது. எங்கள் தாய் தந்தை என்னை வளர்க்கும்போது அக்கிரமம் நடந்தால் தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அது பெரிய விஷயம். அந்த வகையில் என்னை நல்லவனாக வளர்த்துட்டாங்க.
ஒரு சொட்டு கூட மதம் இருந்தது கிடையாது. ஒரு சிகரெட்டு கூட நான் 70 வயசாச்சு அந்த மாதிரி கிடையாது. அப்போ நான் கடை வீதியில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் இந்துக்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அப்படி தொல்லை கொடுக்கறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஒன்று தட்டி கேட்கணும்னு என்னை வளர்த்துருக்காங்க. அப்போ நான் அந்த வேற்று மதத்தவரை எப்படிலாம் தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம பெண்கள் டூரிஸ்ட் வருவாங்க. அங்கே வந்து நாகூர் தர்கா இருக்குது. அங்கே டூரிஸ்ட் வரும்போது அந்த பெண்களை கிண்டல் கேலி செய்வார்கள். அங்கே உள்ள இளைஞர்கள், வேற்று மதத்தை சேர்ந்த இளைஞர்கள் கிண்டல் கேலி செய்வார்கள். இதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க எனக்கு மனது இடம் கொடுக்காது. ஒரு படபடப்பு வந்துடும். அக்கிரமம் நடக்க தட்டி கேட்கணும் அப்படின்னு. அந்த வகையில் நான் அந்த இளைஞர்களை, இளம் பெண்களை, இந்து பெண்களை தொல்லை கொடுக்கின்ற அந்த வேற்று மதத்தை சேர்ந்த இளைஞர்களை நான் தட்டி கேட்ட ஒரே காரணத்திற்காக என்னை குறிவைத்தார்கள். குறிவைத்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மீது அவர்களின் கோர பிடி இறுகியது. அப்படியெல்லாம் என்னை சுற்றி வளைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். இயல்பாகவே எனக்கு ஒரு துணிச்சலான தைரியமான மனநிலை இருந்ததுனால எதை பற்றியும் நான் கவலைப்படல. அப்போ என்ன செய்கிறாங்க, முதல் தாக்குதலாக என்னுடைய வியாபார நிறுவனம் தங்கம் பாத்திர கடையை இரவோடு இரவாக கொள்ளையடித்து விட்டு எரித்து விடுகிறார்கள். எதனால் அப்படி செய்தார்கள்? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் கூத்தாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பழனி பாபான்னு அந்த காலத்தில் உள்ள மனுஷன் பேசினார். அவர் அந்த பேச்சு கேட்குறதுக்கு நாகூர்லேருந்து இளைஞர்லாம் போனாங்க. போயிட்டு வரும்போது அவர் பேச்சு, பழனி பாபா பேச்சை கேட்டாலாம் வெறி பிடிச்சிருவாங்க. அந்த வெறி பிடிச்சி வரும்பொழுதே அங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கில் பெட்ரோல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து திட்டமிட்டு என் கடையோடு சேர்த்து ஒரு 20-25 கடையை கொளுத்துறாங்க. அதெல்லாமே நாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது முதல் தாக்குதல். இந்த தாக்குதலில் கொஞ்சம் நிலகுலைஞ்சு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் தட்டி கேட்டதுனால அவங்க என்ன ஆர்எஸ்எஸ்ன்னு முத்திர குத்துறாங்க. இவன் ஆர்எஸ்எஸ்காரன், அதனால தான் தட்டி கேட்குறான் அப்படின்னு. எனக்கு ஒரு யோசனை, ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ இவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குடா, அதை நோக்கி போடான்னு சொல்லி இவங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, வேற்று மதத்தை சேர்ந்த இளைஞர்கள். அப்புறம் தான் நான் ஆர்எஸ்எஸ்னால் என்னன்னு தேடுறேன். சென்னையில் உள்ள சேத்துப்பட்டில் உள்ள அந்த அலுவலகத்துக்கு ஒரு தபால் கார்டு போடுறேன். அந்த தபால் கார்டை மதித்து என்னை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வர்றாங்க. அப்பொழுதெல்லாம் ரொம்ப கம்மி. இயக்கத்துக்காக வேலை செய்கிறது, இந்துக்களுக்காக வேலை செய்கிறது ரொம்ப கம்மி. இன்னும் சொல்லப்போனால் நாகப்பட்டினத்தில் நான் மட்டுமே என்ற நிலவை. அது இப்பொழுது மாநில அமைப்பாளராக இருக்கிற அந்த பக்தவச்சலஞ்சியை கூட தெரியும். அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் வருகிறார்கள், அவர் கூட பழகுறேன். பழகினோடனே எனக்கு மன ரீதியாக ரொம்ப ஒத்து போகுது. எங்கள் தாய் தந்தை எப்படி என்னை வளர்த்தார்களோ, நல்ல விஷயம் சொல்லி வளர்த்தார்களோ, அதை போன்றே இவர்களும் சொல்கிறார்கள். இயல்பாகவே ஒன்றி போயிட்டேன். அப்போ ஆர்எஸ்எஸில் கொஞ்சம் நேரம் கொடுத்து வேலை செய்கிறேன். வேலை செய்யும்போது அப்புறம் அதுலேயே இந்து முன்னணின்னு கொஞ்சம் தீவிரமான பேசக்கூடிய அமைப்பு, இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச அப்படிங்கிறது தலையாய கொள்கை. அது எனக்கு பிடிச்சி போய் ராமகோபாலன் ஐயா கூட அந்த அமைப்பில் சேர்ந்து நான் வேலை செய்கிறேன். இது யார் எனக்கு இந்த வழியை காட்டி விட்டது? வேற்று மதத்தை சேர்ந்த இளைஞர்கள். அப்போ இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, இந்து முன்னணின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நேரு விரோதின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்காக முடிவு பண்ணுறாங்க தெரியாது. நம்ம யாரையுமே தாக்கலை, யாரையும் வெட்டு குத்து கொலை பண்ணலாம் நம்ம பேசுகிறதே இல்லை. ஆர்எஸ்எஸ்லையும் சொல்கிறது இல்லை, இந்து முன்னணிலையும் சொல்கிறது இல்லை. இந்துக்களுக்காக பேசினா விரோதின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணாங்க. முதல் தாக்குதல் என்னோட பாத்திர கடையை நாசம் பண்ணாங்க. அதன் பிறகு பின்னாடி வச்சுருந்த கோழி பண்ணையை எரித்தாங்க. எல்லாமே எஃப்ஐஆர் இருக்குது. காரை எரித்தாங்க. தொடர்ந்து என் மேலே தாக்குறதுனால என்னோடய பொருளாதார நிலைமை சீர்கெட்டு போச்சு. சீர்கெட்டு போய் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் மனைவி, நான் 6 பேர் கொண்ட குடும்பம் வறுமையில் ரொம்ப வாடினோம். ரொம்ப வறுமையிலே வாடினாலும் கொள்கையில் நான் விடலை, வேலை செய்கிறத விடலை. நிறைய உருவாக்கிட்டேன் இளைஞர்களை. உதாரணத்திற்கு இதெல்லாம் போன பிறகு ரேஷன் கடையில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்குவோம். அந்த அரிசியை கஞ்சியாக காய்ச்சுவோம், துவையல் ஏதோ ஒன்று அரைச்சிட்டு அதை சாப்பிட்டு காலத்தை ஓட்டும். வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழ்ந்திருக்கின்றேன். என்னை விரலை நீட்டி ஒருவர் கூட நீ இந்த தவறு செய்து விட்டாய் என்று இதுவரைக்கும் சொல்ல முடியாது. அப்படி தான் வாழ்ந்து வருகிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, தங்கமுத்துகிருஷ்ணனை பொருளாதாரத்தில் நாசம் பண்ணோம். இவன் இந்த ஊரை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தோம்.
அதான் நம்மளோட திட்டமாக இருந்தது. இவன் ஊரை விட்டு ஓடணும், இந்துக்களை எல்லாம் மதம் மாற்றணும், அல்லது மிரட்டி இந்த ஊரை விட்டு விரட்டணும். அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குன்னா இவனை துரத்தணும்னு நினச்சோம், இதுவும் போகலை. தாக்கிட்டோம், போகலை. அப்போ என்ன செய்யணும்? கொல்லணும் அப்படிங்கிற முடிவு. கொல்லணுங்கிற முடிவு வரும்போது அப்போ கூட எனக்கு இந்த பயம் வரல. கொல்லணுன்னா எப்போ பிறந்தாலும் சாகத்தாம்பா போகிறோம், நீனும் பாரு நானும் பார்ப்போம், யார் முந்துருமோ அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தில் தான் நான் போயிட்டே இருந்த. முன் வச்ச காலம் பின் வைக்கலை. இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய உருவாக்கிட்டேன். பொட்ட தரையாக இருந்தது, கட்டாந்தரையாக இருந்ததில் இப்போ இந்துக்களுக்காக கேட்குற சக்தியெல்லாம் உருவாக்கிட்டேன். உருவாக்கின உடனே வெறி பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. இவனை விடக்கூடாது அப்படின்னு வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்ச உடனே திட்டமிடுறாங்க, கொன்று விடணும்னு திட்டமிடுறாங்க. சரி வாங்கன்னு நம்மளும் தயாராக இருக்கணும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பாரத நாட்டிலேயே முதல் தடவை, தமிழகத்தில் இல்லை, பாரத நாட்டிலேயே முதல் தடவை புத்தகத்துக்குள்ளே வெடிகுண்டு. ராமாயண புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அதை குடஞ்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே வெடிகுண்டு வச்சு அந்த பார்சல் பண்ணி அந்த பார்சலை தபாலில் அனுப்புகிறார், போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க. அது வரணும், வந்த அன்னைக்கு நான் அதை வாங்கணும், எங்கள் மனைவி எங்கள் 4 பிள்ளைகள்லாம் சேர்ந்து பிரிப்போம், பிரித்த உடனே கூண்டோடு இவங்க ஒளியட்டும் அப்படிங்கிற பக்கா பிளான். அந்த புத்தக பார்சலை இதுக்குள்ளே வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லி கற்பனையே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய போலீஸ் மூலையாக இருந்தாலும் கற்பனை பண்ண முடியாது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சு பேட்டரியெல்லாம் பண்ணி தூக்கி போட்டாலும் வெடிக்காது, மேலே ஏறி நின்னாலும் வெடிக்காது. அந்த கட்டை லூஸ் பண்ணால் வெடிக்கும். அப்படி ஒரு நவீனம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த நாளும் வந்துருச்சு 3/7/1995. அப்போ அந்த பார்சல் வரும் பொழுது நான் ஊரில் இல்லை, கோர்ட்டுக்கு போயிட்டேன். என் மேலே வழக்கு 90ல் ஆரம்பித்த வழக்கு இன்றைக்கும் தொடர்கதையாக போயிட்டுருக்கு. 19 வழக்கு என் மேலே, 19 வழக்கு. 19 வழக்கும் நான் தவறு செய்யலை, இவர்களாக போடுவாங்க. என்ன மாதிரி வழக்கு? கோயில் காவலாளியை அடிக்க போனார், கோயில் சொத்தை வந்து, இந்த மாதிரி தான் இருக்கும். யாரெல்லாம் புகார்தாடுற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாக அலுவலர். எதுக்காக இவங்க வர்றாங்க? அந்த கோயிலில் ட்ரஸ்டி போடுறானுங்க பாருங்கள், எல்லாமே ரோடு பொறுக்கியே தான் ட்ரஸ்டியாக போடுவாங்க. ரோட்டில் பொறுக்கிட்டு தர்றான் பாருங்க, அவனை தான் கோயிலுக்கு ட்ரஸ்டியாக போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட உடனே இந்த புறம்போக்கு பசங்கள்லாம் சேர்ந்து ட்ரஸ்டி ஆன உடனே இங்கே என்னடா சொத்து இருக்குது, யார் அந்த சொத்தில் இருக்காங்க, அவங்கள எப்படி மிரட்டலாம், இப்படி தான் திட்டம் போடுவான், இப்படி தான் திட்டம் போட்டான். அப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் என்கிட்ட ஓடியாந்தாங்க, அண்ணா காப்பாற்றுங்கண்ணே. எல்லா கட்சிக்காரனை சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்கல, நீங்கள் தானே அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏழைகள் வந்ததுனால, அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, கோயில் ஈவோவை விட்டு புகார் கொடுக்க சொல்கிறாங்க, கோயில் வாட்ச்மேனை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க வெவ்வேறு கட்டத்தில். அப்புறம் என்ன செய்வாங்க, கிராம நிர்வாக அளவில் விஏஓ இருக்காங்க பாருங்கள், அவங்களும் விட்டு புகார் கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி வரிசையாக ஒரு 5-6 புகாரை பண்ணி 5-6 வழக்கை போட்டு அப்படியே என்ன போய் ரவுடின்னு நாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்குங்க, நானும் ரவுடி தான். வாழ்க்கையில் ஒரு உதாரணம், ஒரு ரவுடித்தனை நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ரோட்டில் இறங்கி ஒருத்தரையும் தாக்குனதில்லை, ஒரு அசிங்கமான வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததில்லை. இது எல்லா போலீஸுக்குமே தெரியும். ஆனாலும் நான் ரவுடி. இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடின்னு இருக்கும். அப்போ எந்த லட்சணத்தில் இந்த போலீஸ் நிர்வாகம் இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்போ அந்த தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியங்கிற மாதிரி அந்த விஏஓ விட்டு புகார் கொடுக்குற அந்த கலாச்சாரம் இன்றைக்கி வரைக்கும் வருது. 2024 வரைக்கும் அது தொடர்ந்துட்டு வருது, 90லேருந்து. இப்போ விஏஓ தேவகுமார்னு ஒரு ஆளை விட்டு 3 புகார் கொடுக்க சொல்லி 3 வழக்கு பதிவு பண்ணி இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். திருப்பின்னா சட்டத்தால், நீ சட்டத்துக்கு போகிறோமா என் மேலே கேஸ் போடுற, நான் சட்டப்படி உன்னை தாக்குறேன்னு சொல்லி சட்டப்படி அந்த தேவகுமார், இன்ஸ்பெக்டரு சதீஷ்குமார், டிஎஸ்பி பாலகிருஷ்ணன், முன்னாள் எஸ்பி ஹர்சிங்கு, இவங்களையெல்லாம் சட்டத்துக்குள்ளே பிடிச்சி இறுகிட்டு இருக்கு. என் கூடி இப்போ இருக்குது. ஏன்டா இந்த ஆழ்த்த வச்சுக்கிட்டோன்னு நினைக்கிற அளவு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன்.
ஆக அந்த வழக்கு போடுவது, பொய் வழக்கு போடுவதுங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுயா தம்பி உங்களுக்கெல்லாம் அந்த 90 விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. நான் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை விதமான மாட்டிக்கிறாங்க. அதை அவனை காப்பாற்றி விடுறதுக்கு பாதக செயலெல்லாம் செய்கிறாங்க. போலீஸே செய்யுது, போலீஸே பேட்டி கொடுக்குது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முன்னாடி ஓடியாந்துடுறாங்க. டிஜிபி வர்றாரு, கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் வெடித்தது சிலிண்டர் வெடிகுண்டு சொன்னாரா இல்லையா? அந்த டிஜிபி சைலேந்திர பாபு சொன்னார்ல. எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய். ஒரு டிஜிபி பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு சிலிண்டர் வெடிப்புங்கிறார். அண்ணாமலை தான் பிடிச்சார். சிலிண்டர் இல்லை, அது மனித வெடி உண்டு. குரங்கு உடும்பு பிடிச்சதுனால இன்றைக்கி எண்ணெயை கையில் எடுத்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணி 15 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சைலேந்திர பாபு என்ன போய் சொல்லிட்டார் பாருங்க. இதுதான் நிலைமை இன்னைக்கு காவல்துறையில், இதுதான் நிலைமை. அதோடு சேர்த்து இப்போ என்ன செய்கிறாங்க? எனக்கு என்ன கொடுமை நடக்குது? போலீஸை நான் எப்போதுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். இராணுவமும் போலீஸும் 2 கண்கள் என்று நான் ஒவ்வொரு மேடையிலும் பேசுவேன். பாவிகளா, காதில் கேட்டுங்கப்பா. போலீஸை ஒரு காலமும் நான் பேச மாட்டேங்கிறது இந்த காவல்துறைக்கே தெரியும். எல்லா மேடையிலும் பேசிடுவேன். எல்லையில் இராணுவம் கண்ணு ஒழிச்சிருக்காண்டா, அப்போ தாண்டா நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். போலீஸுக்கு 24 மணி நேரம் டூட்டிடா, அதனால தாண்டா நீ கடை வச்சுருக்க, நகை கடை வச்சுருக்க, பாத்திர கடை வச்சுருக்க, எல்லாமே வச்சுருக்கிற. போலீஸ் ஒரு நாள் சைக்குனா எல்லாமே போயிடும்டா. இதெல்லாம் நான் மேடையில் பேசியிருக்கேன். பாவிகளா, என் மேலே பொய் வழக்கு போடுறீங்களே. தங்கம் நினைவு நாளை ஊற்றி மூடியே தீரணும்னு நினைக்கிறாங்க தம்பி. அது நடத்தக்கூடாது. இப்போ நடக்க போகிறது ஜூலை 3 நடக்க போகிறது 30ஆம் ஆண்டு. எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்க, நீங்களே சொல்லுங்கள். 1/4 நூற்றாண்டை தாண்டி போயிட்டுருக்கு அந்த நிகழ்ச்சி. என்ன நடந்தது சார்? நீங்கள் கோர்ட்டுக்கு போன பிறகு அந்த புக்கு என்னாச்சு? இந்த ராமாயண புக்கில் பாம் வச்சது என்னாச்சு? அதுக்கப்புறம் ராமாயண புத்தகம் வந்தது. வந்த உடனே எங்கள் மனைவி அதை வாங்கினாங்க. அப்போ நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் 2 பிள்ளை விளையாட போயிடுச்சு, 2 பிள்ளை பள்ளிக்கூடம் போயிடுச்சு. மனைவி மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்போ அந்த தபால்காரர் வரார். தபால்காரரும் நாகூரை சேர்ந்தவர், என் மனைவியை தூக்கி வளர்த்தவர். அவர் வரார். அவர் கொடுக்குறாரு, உங்களுக்கு ராமாயண புத்தகம் பார்சல் வந்திருக்குன்னு. என் மனைவி தங்கம் அந்த புத்தகத்தை பார்க்குறாங்க. அது மேலே ராமர் பட்டாபிஷேக படம் இருக்குது. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. காலையில் நமக்கு யாரோ ஒரு புத்தகத்தை அனுப்பியிருக்காங்கங்கிற அந்த ஆர்வத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த புத்தகத்தை பார்சலை பிரிக்கிறார்கள். அது தூக்கி போட்டாலும் ஒன்றாகாது, அது மேலே ஏறி நின்னாலும் எதுவுமே ஆகாது. அந்த கட்டை லூஸ் பண்ணினா வெடிக்கிற மாதிரி மிக நவீனமான வெடிகுண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாரத நாட்டிலே முதல் தடவை என்ன கொள்றதுக்கு அப்படிப்பட்ட வெடிகுண்டு வந்தது. அதை பிரித்தாங்க. பிரித்து எங்கள் மனைவி தூளாக பீஸாக போயிட்டாங்க. அதன் பிறகும் நான் என்னுடைய கொள்கையிலிருந்து, என்னுடைய இந்து முன்னணியிலிருந்து, ஆர்எஸ்எஸ்லேருந்து பின்வாங்கவே இல்லை. என்னுடைய சிந்தனை மொத்தமும் என்னுடைய தாய் மதம் சிறந்தது, என்னுடைய தாய் நாடு சிறந்தது. அதற்காக நான் வேலை செய்கிறேன். எத்தனை இடையூறு வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்ற அந்த மனப்பக்குவம் எனக்கு இருந்ததுனால பின்வாங்கி ஓடலை. இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்கலை. என் மீது தாக்குதல் நடந்த அத்தனை தாக்குதலும் வேறு யாருக்குமே நடந்ததில்லை. வேற யாருக்கு நடந்தாலும் அவர் ஒரு நிமிடம் கூட இந்த அமைப்பில் இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை சிறைக்கு போயிட்டாங்கன்னா 5 நாள் சிறையில் இருந்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவர் வெளியில் வந்த உடனே அமைப்பு வேண்டாம், கட்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு ஓடிடுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்கிறதுல ஏதாவது மிகைப்படுத்தியிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் என்னை பற்றி தெரியணுன்னா உள்ளூரில் விசாரிங்க. இப்படியெல்லாம் பேசியிருக்கானையா, இதெல்லாம் உண்மையானு கேளுங்க. கேட்டு முடிவாங்க. இது போலீஸுக்கு தெரியும். தெரிஞ்சும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு கூட்டு சதி நடக்குது. என்ன கூட்டு சதி? இந்த நினைவு நாள், தங்கம் நினைவு நாள் ஜூலை மாதம் ஒவ்வொரு 3ஆம் தேதியும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க. நினைவு கூறுகிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்போ அம்மாவுக்கும் அந்த தங்கம்மாளுக்கும் தங்கமுத்துகிருஷ்ணனுக்கும் நடந்த அந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது எனக்கு தன்னறியாத ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வருகிறது.
இது ஏதோ வீண் வெட்டித்தனமாக நடத்தலை, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ எனக்கு தன்னம்பிக்கை வருகிறது. நான் அனாதை இல்லை, இத்தனை பேர் வர்றாங்க தமிழ்நாட்டு முழுக்க இருந்து, என் சம்பவத்தை அவங்க தலையில் தூக்கி சுமக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வருகிறது. ஆகவே தான் அத்தனை கஷ்டத்திலும் பண வசதி இல்லை, எதுவுமே இல்லை, பிச்சை எடுத்து நடத்திட்டு இருக்கேன். என்ன அப்படி நடத்தும்போது இவங்களுக்கு பிடிக்கல. ஏனென்றால் இந்த வழக்கிலே 8 பேர் முஸ்லீம் பேரை அந்த விசாரணை அதிகாரிகள் சேர்த்தாங்க. 8 பேர் குற்றவாளின்னு முடிவு பண்ணாங்க. 8 பேருமே முஸ்லீம்கள் தான். இந்த கொலைக்கு பேர் என்ன? மத கொலை, ஆதாய கொலை, அந்த கொலை இந்த கொலை இருக்கு பாருங்க, அது மாதிரி இதுக்கு பேர் மத கொலை. அந்த மதத்தினால் ஏற்பட்ட கொலை தங்கம்மாள் வழக்கு இது ரெக்கார்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ முஸ்லீம் பயங்கரவாதி அபூபக்கர் சித்திக் அனுப்பிய பார்சல் வேண்டி கொண்டு நீ சொல்லக்கூடாதுங்கிறாங்க. கொலைகாரம் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது இங்கே தான் நடக்குது. 8 நல்லா புரிஞ்சுங்க, கேட்குற அத்தனை பேர் நல்லா புரிஞ்சுங்க. முன்பு 8 பேர் குற்றவாளியாக இருந்தான். 8 பேர் குற்றவாளியாக முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள், அரசு, போலீஸ் முடிவு பண்ண 8 பேர் இருந்தான். அப்போ நான் அன்னைக்கு அடித்த பத்திரிக்கையில் என்ன போடுவேன், முஸ்லீம் பயங்கரவாதிகள். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கான்ல, அதனால பயங்கரவாதிகள். முஸ்லீம்கள் அனுப்பிய பார்சல் வெடிக்கொண்டுன்னு சொல்ல மாட்டேன், நான் முட்டாள் கிடையாது. முஸ்லீம் அப்படின்னு போட்டால் ஒட்டுமொத்தமாகிடும். அதில் ஆயுதத்தை எவன் தூக்குறான்னா அவன் பயங்கரவாதி. அப்போ ஆயுதத்தை தூக்குறவன் மட்டும் நான் குறிக்கிற மாதிரி தான் சொல்கிறேன், முஸ்லீம் பயங்கரவாதிகள்னு அன்னைக்கு சொன்னேன். எப்போ சொன்னேன்? 8 பேர் குற்றவாளியாக இருக்கும்போது. அது பூந்தமல்லி தடா கோர்ட்டில் அது விசாரணைக்கு வந்தது. 8 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக்கு உள்பட 8 பேருக்கு. கொஞ்ச நாள் சிறையில் இருந்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்க. அப்பீல் பண்ணி விசாரணையில் என்னாச்சுன்னு சொன்னால் 7 பேர் விடுதலை ஆகிட்டாங்க, தண்டனையே கிடையாது. இப்போ தங்கத்தை கொலை பண்ணது யாருன்னே தெரியல. அது தானே தூக்குமாட்டி செத்து போச்சா, தனக்கு தானே வெடிகுண்டு வச்சுதா அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு வருது. 30 வருஷமாக எனக்கு நியாயம் கிடைக்கலையா? யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? கண்களுக்கு நேராக என் மனைவி துள்ள துடிக்க உடல் செதறிருக்காங்க. அதுக்கு இதுவரைக்கும் தீர்வு இல்லை, நியாயம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. நான் அன்றாடம் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன நான் செய்கிறேன்? அபூபக்கர் சித்திக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு நானே அதெல்லாம் மாற்றிக்கிறேன். முஸ்லீம் பயங்கரவாதி அபூபக்கர் சித்திக் அனுப்பிய பார்சல் வெடிகுண்டுக்கு பலியான தங்கம்மாள் 30ஆம் ஆண்டு நினைவு நாள். சொல்லுங்கள் தம்பி, இதில் என்ன தப்பு இருக்குது? கொலைகாரனைத்தானே சொல்கிறேன், கொலைகாரனைத்தானே சுட்டி காட்டுறேன். அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அபூபக்கர் சித்திக்கு சொந்தக்காரன் 2 பேர் இருக்கிறான் ஊரில். அவன் என்ன நினைக்கிறான், இந்த கூட்டத்தை வருடம் நடத்துகிறான். அபூபக்கர் சித்திக்கு தான் கொன்னான்னு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மறக்கடிக்க முடியல. இந்த சம்பவம் திரும்ப வந்துடுது. அப்போ என்னாச்சு, அபூபக்கர் சித்திக்கு தலைமறைவாகவே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இவனை போட்டு தெளியாச்சுன்னா, தங்கமுத்துகிருஷ்ணனை போட்டு தெளியாச்சு அல்லது நடத்த விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது மழுங்கடிச்சிடும். அப்போ அபூபக்கர் சித்திக்கு எங்கே இருந்தாலும் நாகூரில் சுகபோகமாக வாழலாம், அடையாளம் அவனுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு அவன் சொந்தக்காரன் நினச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுறான். போலீஸ் என்ன அவனுக்கு துணை நிற்கிது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ப்பா, 30 வருஷம் ஆச்சு இன்னும் பிடிக்கல, கையாளாகாத போலீஸு அப்படின்னு சொல்கிறான்ப்பா. இது நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குப்பா. அதனால் என்ன பண்ணுவோம், அவங்க கூட சேருவோம், எதிரி கூட சேர்ந்து இதுக்கு ஊற்றி போடுறதுக்கு என்ன வழி இருக்கோ அத்தனையும் பார்ப்போம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு சில அதிகாரிகள், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், காவல்துறை ஒட்டு மொத்தமாக நான் பேசுகிற வழக்கம் கிடையாது. எவன் தவறு செஞ்சானோ அவன் எத்தனை பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவன் பேரை சொல்லித்தான் நான் சரி பண்ணுவேன், பேசுவேன். அந்த வகையில் என்னை திட்டமிட்டு அழிக்க நினைத்தது நாகப்பட்டினம் முன்னாள் எஸ்பி ஹர்சிங். அவர் ஒரு கஞ்சா வழக்கில் மாட்டியிருக்காருன்னு சொல்லி யூடியூப் சேனல் விஐபி வாய்ஸ் இன் போலீஸுங்கிற யூடியூப் சேனலில் இன்றைக்கும் இருக்குது, ஹர்சிங்கு தொடர்பு இருக்குது. அது மாதிரி டிஎஸ்பி பாலகிருஷ்ணன், இவர் மேலே நாகப்பட்டினம் ஏஆர் பெண் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு
திருச்சி சுப்பிரமணியத்துக்கு போய் அங்கே போய் ஒரு வீட்டில் தங்கியிருந்தபோது அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் வேறு கையங்கலமாக பிடிச்சி அப்போ அந்த போலீஸுக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் வர்றது எல்லாமே விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் அந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கும் இருக்குது. எப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடர்கள் பாருங்கள். இந்த பாலகிருஷ்ணன் மேலேயும் ஹரிசிங் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் திமுக போலீஸு. திமுக தவறு செய்கிறவங்களுக்கு கொடுக்குற சலுகை இதுதான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ண டிஎஸ்பி பாலகிருஷ்ணனை சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? அந்த ஆளை ஹரிசிங்கை சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்க டூட்டியை பார்க்குறாங்க. இப்போ டெல்லிக்கு போயிட்டார் அவர். இந்த 2 பேர் உயர் அதிகாரிகள், சதீஷ்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர், மாரியப்பன்னு ஒரு எஸ்ஐ. இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த வழக்கு போடணும். யார் புகார் கொடுக்கணும்? அந்த தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் இருக்குது பாருங்க. 90ல் வந்து அந்த விஏஓ புகார், அதே புகாரை அதே விஏஓ தேவகுமார்கிட்ட வச்சு வாங்குறாங்க. எப்பா இவன் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, வன்முறையே இல்லை, நீ எழுதிக்கூடிய ஏதாவது 2 கச்சாமச்சான்னு எழுதி கொடு, அதை வச்சு நாங்கள் ஒப்பேற்றுறோம், ஒரு வழக்கு போடுறோம். அப்படி வழக்கு போட்டால் நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த பாருங்க அவங்க மேலே வழக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு கேஸு. அந்த கேஸை தூக்கிட்டு 2024 கோர்ட்டுக்கு வந்தாங்க. நீதிபதி தூக்கி கடாசிட்டார். போயா நீனு, அவனுக்கு உரிமை இருக்குது, நீ கொடுன்னு சொல்லி 2024 கொடுத்து நடத்தினோம். 2024 எந்த சலசலப்பு இல்லாமல் நடத்திட்டானுங்களேன்னு அவனுங்களுக்கு பீதி ஆகி போச்சு. நல்லா நடத்துறதுக்கு பீதி ஆகிறானுங்க. பீதியான ஒன்று என்ன செய்கிறாங்க, அதே தேவகுமார்கிட்ட ஒரு புகாரை வாங்கி, எப்போ சம்பவம் நடந்தது 7/7/2024. இவன் புகார் கொடுக்கறது 23/7 என்ன போட்டிருக்கான் என் பேரில். அப்போ தான் தகவல் கிடச்சிதான் இவருக்கு. 7ஆம் தேதி இந்த ஊர்வலம் நடக்கும்போது 100 போலீஸு, இந்த அதிகாரிகள், இப்போ நான் சொன்ன பாலகிருஷ்ணா இவங்கெல்லாம் இருக்காங்க. 100 போலீஸுக்கு முன்னாடி இது நடக்குது. என்ன கொடுக்குறான் எஃப்ஐஆரில் 23 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு, சம்பவம் நடந்தது 7/7/2024, எங்களுக்கு தகவல் கிடைச்சது 23/7/2024. கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் கேழ்வரகுல நெய் வடியுமோ அது மாதிரி பண்ணுறான் அந்த ஆளு தம்பி. இந்த போலீஸ்காரங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. இதை அப்படி போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வருஷம் நடத்தக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. மொத்தத்தில் அந்த பயங்கரவாதிகளுக்கு துணை நிற்கணும். பயங்கரவாதிகளுக்கு துணை நிற்கணும் தான் நான் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. இது ஒன்று. உடல் ரீதியாக என்னை கொல்லணும், அழிச்சிடணும் அப்படின்னு போலீஸ் திட்டம் போடுது. இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ வாக்கியம் வந்ததெல்லாம் நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, மனைவியை கொண்டிருக்காங்க, திருப்பி மிரட்டல் இருக்குன்னு எல்லா உளவுத்துறைக்கும் தெரியும். எத்தனை உளவுத்துறை இருக்கோ மத்திய ஐபிகளுக்கு கூட தெரியும். அவங்கெல்லாம் கூட எனக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு தான் சொல்கிறதாக கேள்வி. உறுதியாக சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க சிஐடி ரிப்போர்ட் எனக்கு என்ன தெரியும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா 14/2/24 14/2/25 எனக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை வித்ட்ரா பண்ணுறாங்க, விலக்கிக்கிறாங்க. ஏன்டா கழுத்தில் கத்தி இருக்குடா, எனக்கு உயிர் ஆபத்து இருக்குடா, எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குடா, இந்த நேரத்தில் என்ன இது மாதிரி நீக்கினீங்கன்னா என்ன அர்த்தம்? தங்கமுத்துகிருஷ்ணனை போட்டு தள்ளட்டும், ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னு போலீஸு நினைக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு வலுவாக வருமா வராதா? நிச்சயமாக வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க, போலீஸே உருவாக்குறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை தம்பி, உங்களுக்கு நீங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். இப்போ எல்லாமே யூடியூப்பில் வந்துடுது, எதையுமே நம்ம மறைக்க முடியாது, அடுத்த நிமிஷம் உள்ளங்கையில் வந்துடுது. இதில் இந்த காவல்துறை வேடிக்கை பாருங்கள். சம்பவம் நடந்த நாகூரிலே எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. ஆனால் தென்காசி மாவட்டத்திலே எனக்கு ஒரு சொத்து இருக்குது. அங்கே நான் 10 நாள், மாதத்துக்கு 10 நாள் அங்கே போவேன். அங்கே போகும்போது அங்கே உள்ள மாவட்ட நிர்வாகம் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் சம்பவம் நடந்த இடத்துல என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுற இடத்துல இல்லை.
கொலை பண்ணட்டுன்னு விடுறாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பொருள்? அப்போ அங்கே வந்து எனக்கு வச்சு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அங்கே எனக்கு பாதுகாப்பு. இப்போ நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு பாதுகாப்பு 2 போலீஸ் வராங்க. ஒரு டிஜிபி 2 முடிவு எப்படி எடுக்க முடியும்? இது புரியாத மர்மமாக இருக்கிறது. ஆகவே நாகப்பட்டினத்தில் சதித்திட்டம் நடக்கிறது. நாகப்பட்டினத்தில் இப்போ இருக்கிற எஸ்பி பார்க்க மாட்டாரா? எஸ்பி மட்டும் முடிவு எடுக்கிறதுனா எடுத்துருவாங்க. எஸ்பிக்கு மேலே போகணும்ல. ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்குது. ரத்த நாளத்தில் அடைக்கிற மாதிரி இந்த அடுக்கில் டிஜிபி ஏடிஜிபி இந்த அடுக்கு வருது பாருங்கள். இந்த அடுக்கில் எங்கோ ஒரு இடத்துல ரத்த நாளத்தில் அடைப்பு மாதிரி அடைச்சிருக்கு. வேற்று மதத்தை சார்ந்த ஏதோ 2 அதிகாரி இந்த வரிசையில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அவர்கள் அதிகாரியாக செயல்படவில்லை. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மத ரீதியாக செயல்படுகிறார்கள். ஆகவே தான் எனக்கு பாதுகாப்பு மறுக்கப்படுகிறதோ என்ற வலுவான சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே இது போன்ற ஒரு நெருக்கடி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தம்பி கார்த்திக் கோபிநாத்திட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், என்னை வெளி உலகுக்கு கொண்டு வாருங்கள். இந்த மீடியா வெளிச்சம் என் மீது பட வேண்டும். இத்தனை நாளும் நான் இதெல்லாம் நான் பெருசாக அப்படி எண்ணிக்கிறது இல்லை. அது மாதிரி என் காலம் ஓடிடுச்சு. என்னுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல மணியாச்சி, உங்களுக்கு நான் முடிக்கணும். என்னுடைய ஆசை என்ன? என்னுடைய குடும்பம் அழிஞ்சது, சொத்து அழிஞ்சது எல்லாமே இந்துத்துவத்துக்காக. அந்த இந்துத்துவத்தின் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக நாங்கள் நினைக்கின்றோம். அந்த பாரதிய ஜனதா கட்சியின் உச்சகட்ட தலைவர்கள் மோடி ஐயா, இந்த மாதிரி அமித்ஷா ஐயா, நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா, இவங்கள் கவனத்திற்கு இதெல்லாம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட மனிதன் இருக்கின்றான். அவனை நாம் கைவிடக்கூடாது. அவனை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைமை அவங்க உருவாக்கணும். அந்த வகையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதுதான் என்னோடய வாழ்க்கை சுருக்கம், என்னோடய வேண்டுகோள். இதில் நீங்கள் ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க, பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஓகே சார், ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் 1980-90 காலகட்டங்களில் திமுகவை பார்த்துருப்பீங்க. அப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? 6 வித்தியாசத்தில் கண்டுபிடிங்கம்பாங்க. சொல்லுங்கள், 2 படத்தை போட்டு 6 வித்தியாசம் கண்டுபிடிங்கம்மா. ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியல என்னால். அன்னைக்கு எப்படி வன்முறையோ, அன்னைக்கு எப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் துணை போவாங்களோ, யாருக்கு எவெல்லாம் கற்பழிக்கிறான், திருடுறான், ரவுடித்தனம், இதெல்லாம் துணை போவாங்களோ, அச்சர சுத்தமாக அப்படியே இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. திமுக திருந்தவில்லை, இன்னும் அதிகமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க நிம்மதியாக வாழ முடியவில்லை, நான் உள்பட. என்ன எந்த அரசுலேயும் நான் இந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டது கிடையாது. இந்துன்னு சொன்னால் அவமானப்படுத்துகிறார்கள். எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்த முடியவில்லை, இல்லை என்று தான் மறுக்கிறார்கள். நீதிபதியே சொல்கிறாரா, ஓ நீ நடுநிலைமையாக இருக்கணும், என்ன நீ ஒரு சார்பாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி எத்தனை முறை காவல்துறை தலையிலே ஓங்கி ஓங்கி கொட்டினாலும் அவர்கள் தன்னுடைய சுயரூபத்தை மாற்றவில்லை. திமுக அரசாங்கம் இப்படித்தான் இருக்கும். இன்னும் 7-8 மாதம் இருக்கு போல இருக்கு. அந்த 7-8 மாதத்தில் தேசபக்தர்கள் எல்லாம் சேர்ந்து யோசனை செய்து மாற்றணும். அந்த மாற்றணும் என்ற எண்ணத்தை இன்றைக்கே பதிக்கணும். 200 ஓவாயை வாங்கிட்டு என்ன 200 ஓவாயை வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் மதுவால் உங்கள் குடும்பம் அழியும், ரவுடியால் உங்கள் சொத்து இழக்கப்படும், மேலும் மேலும் இன்னலுக்கு ஆவீர்கள். ஆகவே திருந்துங்கள் என்று நான் சொல்கிறேன். ஓகே சார். சார், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். எப்பா உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு மனசில் பெரிய பாரம் குறைஞ்சிருச்சுப்பா. ஒரு வடிகால் வேணும். ஏதாவது சொல்லணுன்னா ஒரு கொந்தளிப்பாக இருக்கிற மனநிலையில் அதை எடுத்து சொல்லிட்டோம்னா மனசு லேசாகும். அது மாதிரி தம்பி கார்த்திக் கோபிநாத் அவர்களின் அந்த பாணி, செய்தியை சொல்கிற பாணியில் நான் ரசிகன். என்ன அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சிருக்கேன். அவர் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையிலே விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் சார். தேங்க்யூ சார்.